வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 14/2/2026 காதலர் தினத்தன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளின் ஜாதக பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமைங்க. சனிக்கிழமைனாவே குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை வந்துரும். காதலர் தினங்கிறதுனால அவங்க ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சனிக்கிழமைக்கு உண்டான பலனே அதுதான். சரிங்களா? விசுவாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. தனுசு ராசியில் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமாக அமையக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா கடகராசி சந்திராசிரமமாக அமையும். என்னைக்குமே எடுத்த உடனேயுமே குட்டி சுக்கரனோட ஆரம்பிக்கக்கூடிய குழந்தை தந்தைக்கு லாபத்தை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நட்டத்தை கொடுப்பாங்க, வேண்டாத சங்கடத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, பூ, தா, பா, டா இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா துவாதசி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சித்தி யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா தைதுளை கரணமும், ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் இருக்கிறாரு. குபேர புள்ளி பார்த்தீங்க அப்படி சொன்னால் பூச நட்சத்திரம் 3 கடகத்திலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ஹஸ்த நட்சத்திரம் 3 கன்னிராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரம் 1 சிம்மராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க குழந்தைக்கு. பூராட நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா எடுத்த உடனேயும் சுக்கிரன் தான் தசாபுத்தி நடத்துவார். இந்த சுக்கிர தசை 20 வருஷம் நடக்குங்க. பிறப்பு நேரத்தை பொறுத்தளவு குறைஞ்சிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா சூரிய தசை வரும் ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7, ராகு ஒரு 18, குரு 16. இத்தனை தசாபுத்திகள் நல்லா மட்டும் அமைஞ்சிட்டா அம்மா அப்பா ஒரு 50-60 வருஷத்துக்கு குழந்தை குட்டியோட நிம்மதியாக வாழ வேண்டிய சூழ்நிலையும், நல்ல வருமானத்தையும் லாபத்தையும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் படிப்பையும் செல்வ செழிப்போட வாழ வேண்டிய சூழ்நிலையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் ஏற்படுத்துவாங்க ஒரு சில லக்னங்கள். ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? ஆனால் நல்லவங்களை விட கெட்டவங்க அதிகம் இருக்கிற மாதிரி பாதகமான லக்னங்கள் அதிகமாக இருக்கும். எப்பயுமே லாபமான லக்னம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்ன லக்னங்கள் பாதகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கடகம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் பாதகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த 6 லக்னங்களில் ஒன்று சுபப்பிரசமாவோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு. இல்லை அப்படி பிறந்துட்டாங்கனாலும் பக்கத்தில் இருக்க ஜோதிடர்களை ஆலோசனை பண்ணி அது சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு ரெகுலர் போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். வேறு சந்தேகம் எது இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.